உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் முடித்தோம், மார்த்தட்டிக் கொள்கிறார் நாமல். மன்னர் சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு, தாய் தந்தையை இழந்து தவிக்கும் சிசு. யாழில் நடுவீதியில் மதுபோதையில் பொதுமகனை தாக்கிய போலீஸ் அதிகாரி. யாழில் நடத்தப்பட்ட புதிய சாதனை. பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த பேருந்து, 11 பக்தர்கள் உயிரிழப்பு. இஸ்ரேலில் 48 மணி நேர அவசர கால நிலை பிரகடனம். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இடம்பெற்று 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் முடிவுக்கு கொண்டு வந்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் வாயிலாக இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். அத்துடன் தங்களின் அரசின் கீழ் வடக்கு கிழக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் மீண்டும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இடம்பெற்ற 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம். போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொண்ட அரசும் நமது நாட்டில் உள்ளது. யுத்தம் வெற்றி கொள்ளப்படும் என தெரிவித்த அரசும் நாட்டில் உள்ளது. விசேடமாக காணி காவல்துறை அதிகாரங்கள் உள்ளிட்ட அதிகார பரவலாக்கலை எந்தவொரு அரசும் முன்னெடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் கணவர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கடந்த மாதம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாயொருவர் மருத்துவ தவறின் காரணமாக உயிரிழந்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் அவரது கணவர் நேற்றைய தினம் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தை சேர்ந்த சுதன் வயது 26 என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவ்வாறாயினும் தற்போது சிசு தாய் தந்தையின்றி உறவினர்களின் பராமரிப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவரது மரணம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண பகுதியில் மதுபோதையில் கடமையிலிருந்து போலீஸ் அதிகாரியொருவர் பொதுமகனை தாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு குறிகட்டுவான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் மதுபோதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் அதிகாரி வீதியால் சென்ற நபரை இடைமறித்து அவருடன் முரண்பட்டு தாக்குதல் முன்னெடுத்துள்ளார். இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான பொதுமகன் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் தாக்குதல் நடாத்திய ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் குறித்த போலீஸ் அதிகாரி ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மிகுந்தலை பகுதியை சேர்ந்த போலீஸ் அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு போலீஸ் உத்தியோகத்தர் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சியை சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் 1500 கிலோமீட்டர் எடையுள்ள ஹயஸ் வாகனத்தை 100 மீட்டர் தூரம் தனது 2 காதுகளாலும் கட்டி இழுத்து சாதனை படைத்துள்ளார். யாழ்கொடிகாமம் நட்சத்திர மகால் மொன்றலில் A9 வீதியில் இன்றைய தினம் காலை 9 மணியளவில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது. 1500 கிலோகிராம் எடையுள்ள வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் இழுத்து சாதனை புரிந்த செல்லையா திருச்செல்வம் இதன்போது கௌரவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் பல தடவைகள் செல்லையா திருச்செல்வம் தனது தாடியால் பல்வேறு வாகனங்களை இழுத்து சாதனை புரிந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் ஈரானிலிருந்து பக்தர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள லாஸ்பெலா மாவட்டத்தில் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஈரானில் இருந்து சுமார் 70 பக்தர்களை ஏற்றிக்கொண்டு இன்றைய தினம் பஞ்சாப் நோக்கி சென்ற பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ளது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 35 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பேருந்தில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் லாகூர் அல்லது குர்ன்வாலாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையினை மேற்கொண்டு வருகின்றனர்.
இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள இஸ்ரேலின் 11 ராணுவ தளங்களை குறிவைத்து 320க்கும் அதிகமான எறிகணைகள் தம்மால் ஏவப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. தம்மால் திட்டமிடப்பட்டுள்ள பாரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு முன்னோடியாக இஸ்ரேலின் முக்கிய பகுதிகளில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் மற்றும் கட்டுஷியா ரக எறிகணைகள் ஏவப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளுக்கு எதிராக விரிவான தாக்குதல்களை நடத்துவதற்கான திட்டங்களை கண்டறிந்து ஹமாஸ் தரப்பினர் முன்கூட்டியே தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த எதிர்பாராத தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோகப் ஹெலண்ட் நாடளாவிய ரீதியாக 48 மணி நேர அவசரகால நிலைமையினை பிரகடனப்படுத்தியுள்ளதுடன் பொதுமக்களின் நடமாட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்னர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவின் தளபதி ஒருவரை இஸ்ரேல் கொன்றதை அடுத்து பிராந்தியத்தில் பதற்ற நிலை உருவானது. இந்த நிலையில் டெல் அவிவின் விமான நிலையத்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் அனைத்தும் இன்று இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலுக்கான ஒத்துழைப்பினை அமெரிக்கா இரட்டிப்பாக்கியுள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்ட்ரினும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் முடித்தோம், மார் தட்டிக் கொள்கிறார் நாமல். மன்னர் சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு, தாய் தந்தையை இழந்து தவிக்கும் சிசு. யாழில் நடுவீதியில் மதுபோதையில் பொதுமகனை தாக்கிய போலீஸ் அதிகாரி. யாழில் நடத்தப்பட்ட புதிய சாதனை, பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த பேருந்து, 11 பக்தர்கள் உயிரிழப்பு. இஸ்ரேலில் 48 மணி நேர அவசர கால நிலை பிரகடனம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.